நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வணக்கம் வெல்த் கிரியேட்டர்ஸ், நான் உங்க பிரவீன் ராஜா. வெல்கம் டு ராஜாஸ் வெல்த் ஹப். இன்னைக்கு வீடியோல ஸ்டாக் வாங்கணுமா ETF வாங்கணுமா இந்த பிகினருக்கு வர பிக்கெஸ்ட் டவுட்டை ரொம்ப சிம்பிளா கிளியர் பண்ணலாம். ஸ்டாக்னா என்ன? ஸ்டாக்னா நீங்க ஒரு சிங்கிள் கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்க. எக்ஸாம்பிள், ஐடிசி ஸ்டாக் வாங்கினா நீங்க ஐடிசி கம்பெனியோட ஒரு சின்ன ஓனர். கம்பெனி ரொம்ப நல்லா பண்ணினா ப்ராஃபிட் ரொம்ப ஜாஸ்தி, கம்பெனி தப்பா பண்ணினா லாஸ் ரொம்ப ஜாஸ்தி. சிங்கிள் கம்பெனி நமக்கு ஃபுல் ரிஸ்க். ETF-னா என்ன? ETF-னா ஒரு கம்பெனி இல்ல, நிறைய கம்பெனி சேர்ந்த பாஸ்கெட். எக்ஸாம்பிள், நிஃப்டி 50 ETF, டாப் 50 கம்பெனி சேர்ந்த ETF. ஒரு கம்பெனி ஃபால் ஆனாலும் அதோட இம்பாக்ட் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கும், ரிஸ்க் ரொம்ப கம்மி, பிகினருக்கு சேஃப். சிம்பிளா ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஸ்டாக்கை பைக்கா நினைச்சுக்கோங்க, ஃபாஸ்டா போகலாம், ஆனா விழுந்தா அடி பெருசு. ETF-ஐ பஸ்ஸா வச்சுக்கோங்க, ஸ்லோவா போகும் ஆனா சேஃபா ரீச் பண்ணும். இப்ப புரிஞ்சதா? பிகினருக்கு எது பெஸ்ட்? நீங்க புது இன்வெஸ்டர்னா ஸ்ட்ரைட் ஆன்சர் ETF தான் உங்களுக்கு பெஸ்ட். எதுக்கு ETF பெஸ்ட்? ரொம்ப அனாலிசிஸ் பண்ண வேண்டாம், நியூஸ் டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெஸ் இல்ல. ETF-ல இன்வெஸ்ட் பண்ணினா மார்க்கெட் எல்லா மூவ்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆகும். ரிட்டர்ன் பத்தி பயம் வேண்டாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ETF-ல பணம் ஸ்லோவா தான் வரும்னு. உண்மை என்னன்னா, நிறைய பிகினர்ஸ் ETF-ல ஸ்டாக் விட பெட்டர் ரிட்டர்ன் பண்றாங்க. ரீசன் என்னன்னா, எமோஷனலா பை பண்ண மாட்டாங்க, பேனிக் ஆகி செல்லும் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டை புரிஞ்சு வச்சிருக்கணும், அப்போ ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். பிகினருக்கு சிம்பிளா ஒரு பிளான் சொல்றேன், கேளுங்க. 5,000 இல்லனா 10,000 இன்வெஸ்ட் பண்ணனாலும் ஃபர்ஸ்ட் 1 to 2 இயர்ஸ் ஃபுல்லா ETF-ல போடுங்க. மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கோங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா அப்புறம் 60% ETF-ல இருக்கட்டும், 40% நல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் வர காரணம் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது இல்ல, டிசிப்ளினா இருக்கணும், டைம் கொடுக்கணும். ETF-ல டிசிப்ளின் கத்துக்கோங்க, ஸ்டாக்ல உங்க ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணுங்க. கன்ஃபியூஷன் வேண்டாம். பிகினரா இருந்தா ETF-ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஸ்டாக் மார்க்கெட் மேல இருக்கிற பயம் போக வச்சிரும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதும் ETF பிளஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க எக்ஸ்பர்ட் ஆனதும் ஸ்டாக்ஸ் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணலாம். ETF ஃபர்ஸ்ட், ஸ்டாக் நெக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சா? வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல எஸ்னு டைப் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது ஸ்டாக் மார்க்கெட் பத்தின அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன் வீடியோ மட்டும்தான். நன்றி.